விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரமும் நம்முடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல. மணி ரொட்டேஷன் இருக்குது, யாருடைய பணமாவது நம்ம கையில் இருக்கும். நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் சுமாராக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. 2 பேரில் யாராவது ஒரு ஆள் பிரிவு பிரச்சனை இருக்குது, இல்லது எதிர்பாராத வைத்திய செலவுகள் 2 பேருக்கு யாருக்காவது ஒரு ஆள் உண்டு. இந்த வாரம் நம்முடைய சர்வீஸ் ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல. நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ரொம்ப நாளாக வேலையில் நீங்கள் ஒரு திருப்தி இல்லாத மனநிலையில் இருந்தவங்களுக்கு இந்த வாரத்துலேருந்து வேலையில் பூஸ்டாக அமையும். பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கான ரெகக்னைஸ் இல்லைங்கிறவங்களுக்கு ஜாபில் உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கும். உங்களுடைய கெரியரில் நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் ஆகிறதுக்கோ உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த வேலைக்கு தகுந்த உத்தியோகங்கள்லாம், இந்த வேலைக்கு தகுந்த சம்பளம் எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு அமையும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தீங்கன்னாலும் இதே பலன்கள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஸோ ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் குடும்பத்தில் உண்டு. ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் வீட்டில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்களும் அதில் ஏதோ ஒரு விதத்தில் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஹையர் எஜுகேஷனில் உங்களுக்கு பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்பில் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் நீங்கள் அப்பாவுடைய நன்மைகள் ஏற்படணும்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத உதவி அப்பாவால் நமக்கு கிடைப்பதற்கான சோர்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை பிரகாசமாக இல்லை. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கனாலும் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் முருகனை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக மகாலட்சுமியை வழிபாடு பண்ணிட்டு வாங்க.